கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்துல இருக்கக்கூடிய 3வது இயல்ல உள்ள கவிதை பேழை அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற கவிதை பேழையை பார்க்க போறோம். இதுல நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்துக்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அகர வரிசையில் அறிவியல் ஆள்வோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். அதாவது நமக்கு ஆத்திச்சூடினா என்னன்னு தெரியும். அகர வரிசையில் இருக்கிறதா ஆத்திச்சூடி. ஔவையின் ஆத்திச்சூடியே நமக்கு தெரியும். அதே மாதிரி பாரதியார் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய ஆத்திச்சூடி எழுதுனாங்க. இப்போ நாம பார்க்க போறது என்னதுன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. சரியா? அகர வரிசையில அறிவியல் ஆத்திச்சூடி பார்க்க போறோம். இந்த அறிவியல் அறிவோம். சரியா? அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். நம்ம இப்ப பார்க்கலாமா? அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வெற உழை, ஔடதமாம் அனுபவம். இதை எழுதினது யாரு? நெல்லை சு. முத்து. சரியா? இப்போ இதோட பொருள் பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைகள் அப்படின்னா அறிவியலை பத்தி நாம சிந்தனை செய்யணும். ஆய்வில் மூழ்கு அப்படின்னா அதை பத்தி ஆய்வு செய்யணும். அடுத்து இயன்ற வரை புரிந்துகொள். எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அடுத்து ஈடுபாட்டுடன் அணுகு அப்படின்னா எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும் ஈடுபாட்டோட செய்யணும். அடுத்து உண்மை கண்டறி. நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா அதுல உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சுக்கிடணும், அதாவது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஊக்கம் வெற்றி தரும். நம்ம எப்பவும் ஆர்வத்தோட செயல்பட்டோம்னா நமக்கு எப்பவுமே வெற்றி உண்டு. சரியா? அடுத்து என்றும் அறிவியலை வெல்லும். அதாவது எல்லா இடத்துலயுமே நமக்கு அறிவியல் இருக்கு, அதனால எல்லா இடத்துலயும் அறிவியல் தான் வெல்லும். எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலையும் அறிவியல் வெல்லும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் என்று கேள். அதாவது நம்ம எல்லா இடத்துலயுமே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சோம்னாதான் அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். ஐயம் தெளிந்து சொல் அப்படின்னா நாம எதை பத்தி பேசினாலும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அடுத்து ஒருமித்து செயல்படு அப்படின்னா ஒற்றுமையா மற்றவங்களோட சேர்ந்து ஒற்றுமையா செயல்படணும். ஓய்வெற உழை அப்படின்னா ஓய்வு இல்லாம நல்லா உழைக்கணும், அதிகமா உழைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஔடதமாம் அனுபவம் அப்படின்னா ஔடதம்னா மருந்து. சரியா? மனிதர்களுக்கு மருந்தாவது என்னது? அனுபவம். சரியா? அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படின்னா மருந்து. அடுத்து நூல்வழி பார்க்கலாம். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். அதாவது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு யார் பாராட்டினாங்க? மேதகு அப்துல் கலாம் அவர்கள். யாரை பாராட்டினாங்க? நெல்லை சு. முத்து அவங்கள பாராட்டினாங்க. அடுத்து இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இந்த நெல்லை சு. முத்து அவங்க அறிவியல் அறிஞரும் கவிஞரும். கவிஞர்னா கவிதைகள்லாம் எழுதுவாங்க. சரியா? அடுத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். நெல்லை சு. முத்து அவங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலையும், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் 3 இடத்துலையும் பணியாற்றியிருக்காங்க. அடுத்து அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். இவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அடுத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் 80க்கும் மேற்பட்ட நூல் எழுதி வெளியிட்டிருக்காங்க. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. இவர் அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க. அந்த அறிவியல் ஆத்திச்சூடியோட ஒரு பகுதி தான் இங்க நாம படிச்ச இந்த அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேவா? அடுத்து கற்பவை கற்றபின் பார்க்கலாம். முதல் கேள்வி என்னன்னு பாருங்க. அறிவியல் ஆத்திச்சூடி பகுதியில் உங்களுக்கு பிடித்த அடியை எழுதி அதன் காரணத்தை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க அறிவியல் ஆத்திச்சூடி பாடம் நம்ம இப்போ பார்த்தோம். அதுல உங்களுக்கு பிடித்த அடி என்ன அப்படிங்கிறத இதுல எழுதிக்கணும். எழுதிட்டு அதற்கான காரணம் என்னன்னு நீங்க எழுதணும். சரியா? இப்போ நான் எனக்கு பிடித்த வரியை எழுதியிருக்கேன். அறிவியல் ஆத்திச்சூடி பகுதியில் எனக்கு பிடித்த அடி இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு. சரியா? இந்த அடிகள் பிடிக்க காரணம் என்னன்னா எந்த செயலை நாம் செஞ்சாலும் புரிஞ்சு செய்யணும், ஈடுபாட்டோட செய்யணும். புரிஞ்சு செஞ்சோன்னா அதை எளிதில் நம்மளால செய்து முடிக்க முடியும். அடுத்து ஈடுபாட்டோட செஞ்சாதான் அதனை தொடர்ச்சியா நம்மளால அந்த செயலை செய்து முடிக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா செய்ய முடியும். சரியா? அதனால இந்த 2 வரிகளும் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள். உங்களுக்கு எது பிடித்து இருக்கோ அதை நீங்க இதுல எழுதி அதற்கான காரணத்தை எழுதணும். சரியா? அடுத்து அறிவியல் சிந்தனையை தூண்டும் முழக்க தொடர்கள் 5 உருவாக்குக.
அறிவியல் சிந்தனையை தூண்டும் முழக்கத்தொடர்கள் 5 உருவாக்கணும். சரியா? எடுத்துக்காட்டுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. அறிவியலை வளர்ப்போம், உலகை வெல்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அறிவியல் சிந்தனை தூண்டும் முழக்கங்கள் வேற பார்க்கலாம். இயற்கையை அழிக்காமலே அறிவியல் ஆய்வு செய்வோம், அவசியத்திற்கு பயன்படுத்துவோம், நன்மைக்கு வழிகாட்டுவோம், அளவுடன் அனுபவிப்போம், தீமையை விட்டொழிப்போம், அணு ஆராய்ச்சி செய்வோம், அமைதியை காப்போம், மருத்துவத்தில் புதுமை காண்போம், நோய் நொடியின்றி வாழ்வோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, உடல் நோய்க்கு டேஸ் தேவை அப்படின்னா நமக்கு நோய்க்கு என்ன தேவை? நமக்கு மருந்து தேவை. சரியா? மருந்தை என்ன சொல்லுவாங்க? ஔடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு பதில் ஔடதம். அடுத்து நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. எப்படி விளையாடணும்? நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடணும். சரியா? ஒருமித்துனா ஒன்றா. அடுத்து கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண்டு கூட்டல் அறி, கண்டறி. சரியா? அடுத்து ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓய்வு கூட்டல் அற. அடுத்து ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஏன் என்று. சரியா? ஏன் என்று. அடுத்து ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஔடதமாம். சரியா? அடுத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணுகு அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் என்னது? விலகு. அடுத்து ஐயம் அப்படின்னா தெளிவு. அடுத்து ஊக்கம் அப்படின்னா சோர்வு. அடுத்து உண்மை அப்படின்னா பொய்மை. அடுத்து பாடல் வரிகளுக்கேற்றவாறு முறைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். முதல் கேள்வி, சிந்தனைக்குள் அறிவியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முறைப்படுத்தணும்னு எப்படி வரும்? அறிவியல் சிந்தனைக்குள். சரியா? அடுத்து ரெண்டாவது கேள்வி, சொல் தெளிந்து ஐயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முறைப்படுத்தணும்னா ஐயம் தெளிந்து சொல். அடுத்து கேள் ஏன் என்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முறைப்படுத்தணும்னா ஏன் என்று கேள். அடுத்து வெல்லும் என்றும் அறிவியலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை முறைப்படுத்தணும்னா என்றும் அறிவியலே வெல்லும் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து குறுவினா பார்க்கலாம். மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது அப்படின்னா மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? அனுபவம் தான். சரியா? அடுத்து சிறுவினா பார்க்கலாம். பாடலின் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுதிடுவோமா? நாம் அறிவியலை பற்றி சிந்திக்க வேண்டும், அடுத்து ஆய்வு செய்ய வேண்டும், முடிந்தவரை அதை புரிந்து கொள்ள வேண்டும், ஈடுபாட்டுடன் அந்த செயலை செய்ய வேண்டும், உண்மை என்னவென்று கண்டறிய வேண்டும், ஆர்வத்துடன் அந்த செயலை செய்ய வேண்டும், எப்போதும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள்வி கேட்டு விடை காண வேண்டும், சந்தேகமின்றி தெளிவாக பேச வேண்டும், அனைவருடனும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், இடைவிடாமல் உழைக்க வேண்டும், மனிதர்களுக்கு அவரவர் அனுபவமே மருந்தாகும். சரியா? அடுத்து சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த மருத்துவ முறைகள் யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மருத்துவ முறைகள் என்னெல்லாம்? சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, அலோபதி, அக்குபஞ்சர். சரியா? இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.